வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே. அதுக்கு கற்பூரம் காட்டி வழிபடுவது அப்படிங்கிறது அதுவும் பொங்கலுடைய ஒரு பாரம்பரியம். அதை பிரிக்க முடியாத விஷயம். வெறுமனே பொங்கல் வைக்கிறதுனா அது டெய்லியும் வீட்டுல காலையில கிச்சன்ல வெறுமனே அரிசி கொஞ்சம் பருப்பு இதை போட்டு பொங்கல் பண்ணி எல்லாருமே சாப்பிடலாம். அந்த பொங்கலுக்கும் பண்டிகையை கொண்டாடக்கூடிய பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பண்டிகையில அந்த பொங்கல் அதற்கென்று ஒரு பாரம்பரியத்தோடு, அதற்கு உரிய புனிதத்தோடு, அதற்கு உரிய மரியாதையோடு நடத்தப்படுவதுதான் பொங்கல். இன்னைக்கு காலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம மத்திய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவரோட வீட்டுல நடந்த பொங்கல்ல பொங்கல் பானைய அவர் வணங்குகின்ற விதம், அதற்கு அவர் ஆரத்தி காட்டுகின்றது, இது எல்லாம் தான் நம்முடைய பாரம்பரியம். அதை விட்டு பொங்கல் ஹிந்து பண்டிகை இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போனா தீபாவளி ஹிந்து பண்டிகை இல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க இப்ப எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற லெவல்ல இருக்காங்க. அதனால எதையெல்லாம் அவர்கள் பிரித்து பார்க்க வேண்டுமோ, பிரிவினையை உண்டாக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் வழி பார்க்கறாங்க. எங்காவது ஒரு இடத்துலயாவது சரி ஹிந்து பண்டிகை இல்ல, அது வேற யாரோட பண்டிகை? பொங்கல் ஹிந்து பண்டிகை இல்லன்னு அவங்க சொல்ற வாதத்தையே வச்சுக்கலாம். பொங்கலை வேற ஏதாவது மசூதியில கொண்டாடுறாங்களா? பொங்கலை எங்காவது சர்ச்சில் வச்சு கொண்டாடுறாங்களா? இல்ல ஏதாவது அவங்க வீடுகள்ல பொங்கல் பண்டிகையை காலையில சூரியனை பார்த்து வணங்கி பொங்கல் வைக்கிற வழக்கம் உண்டா? பொங்கல் அப்படிங்கறது இயற்கை வழிபடுறதுனால இயற்கை வழிபடுவதற்கு கூட புதிய அரிசி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்றோம். இந்த பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க. நேற்று பஞ்சாப்ல லோடி, அதே மாதிரி பிஹு அஸ்ஸாம்ல, மகர் சங்கராந்தி எங்க கர்நாடகாவில, ஆந்திராவில, ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த நாட்டுக்குரிய பாரம்பரியம் அப்படிங்கிறது, அந்த பண்டிகை அப்படிங்கிறது வேற வேற பேர்ல வச்சு கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு PM சொல்றாரு. நாங்களும் அதை பிலீவ் பண்றோம். அதனால இதுல எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக காரங்க இந்த போலி வேஷத்துக்காக, நாடகத்துக்காக ஒரு சிறுபான்மை மதத்துக்காரங்க எல்லாம் சேர்த்து பொங்கல் பானை முள்ளால் நிக்கிறனா அந்த பொங்கலை நம்ம வீட்டு சமையலறையிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். பண்டிகை அப்படிங்கிறது அதற்கென்ற அர்த்தத்தோடு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை ஹிந்து பண்டிகை இல்ல அப்படின்னா வேற யாரோட பண்டிகை? அதை சொல்லட்டவங்க. அப்ப பொங்கல் யாரோட பண்டிகை? யார் கொண்டாடுறாங்க? அதை இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திமுக தலைவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹிந்து பண்டிகைகள்ல மட்டும் இந்த விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. ஹிந்து பண்டிகைகளை மட்டும்தான் இவங்க குறி சொல்றாங்க. ஏன் இது வேற ஏதாவது பண்டிகை பத்தி சொல்லுவாங்களா அவங்க? இது அந்த பண்டிகை இல்லன்னு? ஏன் ஜல்லிக்கட்டு கூடங்க முதல் காளைய சாமி கோயில்ல கும்பிட்டு தான் அவுத்து விடுறது வழக்கம். எங்காவது ஒரு ஜல்லிக்கட்டாவது அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்குதா? எல்லா ஜல்லிக்கட்டும் கோயில்ல சாமி கும்பிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி அந்த காளையை அவுத்து விடுறது அப்படிங்கறதா தமிழர்களோட பாரம்பரியம். அதனால் தமிழர் நாகரீகம் பண்பாடுன்னு பேசுகின்ற திமுக தலைவர்கள் இத்தோடு இந்த விளையாட்டை விட்டு விட வேண்டும். ஹிந்து விஷயங்கள்ல மட்டும், ஹிந்து பண்டிகைகள்ல மட்டும் மூக்க நுழைக்கிற வேலையை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். நானும் பார்த்து இப்பதான் அந்த நியூஸ் நீங்க காட்டினீங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப அது அவர் இறந்தவரோட அந்த கிட்டத்தட்ட கட்டாயம் அவர் குடும்பம் இருக்கணும். ஏன்னா 2012 அவங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. 2012 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு மேல வெறும் தொகுப்பூதியத்தில் என்றாவது ஒரு நாள் அரசு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு வேலை செய்தவர்கள். இன்னும் எத்தனை பேரை இந்த திராவிட மாடல் அரசு பலிகொள்ள போகிறதோ தெரியவில்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், இவர்கள் ஆட்சியில் சம்பாதிக்க வேண்டும், இவர்கள் ஆட்சியில வாரிசுக்கு அழகாக அதை கைமாற்றி விட வேண்டும் என்பதற்காக எத்தனை பேருக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து அவர்கள் அரசாங்கத்தை அமைத்தார்கள். இன்று ஒவ்வொன்றாக இத்தனை பழிபாவமும் இவர்கள் மீதுதான் சேரப்போகிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தது யாரு? திமுக. இன்றைய முதல்வர் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க. உயிரை விட்டாதான் இவங்களுக்கு அதனோட அர்த்தம் தெரியுமா? மிக மிக வன்மையாக நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறோம். அந்த இறந்தவரோட குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அவங்க கூட அதிமுக சேரணும்னு என்டிஏ கூட்டணியில் யார் அரசியல் கட்சி நடத்துபவர்களாக இருந்தாலும், யார் தமிழகத்தினுடைய நலனை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தாலும் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தெரியாதுங்க, அது என்கொயரி சிபிஐ நடத்துறது, அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்?
அவங்க தேவைப்பட்ட அடிஷனல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒருவேளை கூப்பிட்டுருக்கலாம். இது வந்து எந்த ஒரு ஏஜென்சியுமே வந்து விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஏஜென்சியும் செய்ய வேண்டிய வேலைங்க தான். அதே ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுல வந்து கருத்து கேட்பு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் கருத்து கேட்பு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் வச்சிருக்காங்க. இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறதுக்காக தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பல்வேறு தரப்பு கிட்ட கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பார்ட், அந்த ப்ராசஸ்ல அது ஒரு பார்ட் தான். அது யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். நன்றிங்க. உரிமைக்காக போராடுவோம் காவல்துறை கொண்டு அடக்குமுறைகள் நிச்சயமாக நிச்சயமாக அதாவது போராடுபவர்கள் அவர்கள் வந்து ஒரு அமைப்பாக போராடுகிறார்களா? தூய்மை பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்க அமைப்பு ரீதியா போராடுறவங்களும் சரி, தனிநபர்கள் அவங்களோட பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் வந்தா கூட காவல்துறை அவர்கள் மீது ஏவுகின்ற வன்முறை முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நாங்களும் பல்வேறு இடங்கள்ல பாக்குறோம். காவல்துறை ஏதோ தீவிரவாதிகளெல்லாம் விட்டுறாங்க, பயங்கரவாதிகளோட நடமாட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. என்னையே வந்து தொடர்ச்சியா கைது பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த பயங்கரவாதிகள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இந்த போராட்டத்துக்குள்ள வரக்கூடிய அப்பாவி மக்களை காவல்துறை நடத்துகின்ற விதம் என்பது மிக மிக கேவலமானதாக இருக்கிறது, கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க போராடுறவங்களை பார்த்து. அமைச்சர்கள் பிரச்சனைகளோடு வரக்கூடிய அந்த மக்களை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள் அப்படிங்கறது முக்கியம். இழிவுபடுத்துற மாதிரி நடத்துறது, அவங்களை அவமானப்படுத்துறது, அலட்சியப்படுத்துவது, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனையில மட்டுங்களா? எல்லா இடத்துலயும் கொலை நடந்துட்டு. கொலை இல்லாத ஏதாவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு அகல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முழுக்க முழுக்க இந்த மாதிரி இந்து பண்டிகை இல்ல, பொங்கல் வந்து வேற பண்டிகை, இந்த டிராமா பண்றதுதான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு, மக்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நீங்க வந்து நம்ம கோயில போய் சாமி கும்பிட்டு உடனே வழக்கு போடுவாங்க. இதுவே வந்து வேற யாராவது பண்றதா இருந்தா அதை விட்டுருவாங்க. அது ஆளுக்கு ஒரு நீதி தானே இந்த அரசாங்கத்துல. நன்றிங்க. இந்திய எதிர்ப்பை வந்து மையமாக எடுக்கப்பட்டவங்க பராசக்தி, அவங்களையே இன்னைக்கு பொங்கல் விழால பிரதமர் வந்து கௌரவிச்சிருக்காரு, பாட வச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு திரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் திருவாசகத்திலிருந்து ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி மியூசிக் போட்டு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. அதுல நிறைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்துட்டாங்க. அதுல பராசக்தியா இல்ல இல்லாத சக்தியெல்லாம் கிடையாது, முக்கியமான விருந்தினர்களை எல்லாரும் கூப்பிட்டோம், எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விசாரணை மட்டும் போராம இருந்திருந்தா இதே இங்கே இருந்திருக்கா தமிழக போலீஸே திறம்பட இந்த யூகத்துக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்ல முடியும். படம் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது. அது நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்?